மக்களே, இங்கே மணி இப்போ தான் 12 ராத்திரி ஆகுது. குட் நைட் மக்களே. நாளைக்கு நான் பேசுகிறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், ஏதோ இருக்கோம். இந்த ஒரு ஃபேன் தான் கொடுக்குறானுங்க இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. பெருசு தான். எந்த ரூம் பெருசு? யாரும் இல்லை. நம்ம ஏற்கனவே அடிச்சு வருவா. நீங்கள் எத்தனாவது நாள்? நீங்கள் வந்து எத்தனாவது நாள் ஆகுது? எனக்கு வந்து டே 3 9ஆம் தேதி வந்தோம். டே 1 11 3ஆவது நாள். கூட்டாளி பார்க்குறாரு பேரு. நான் தான் இந்த வீசாலும் இதான் மேயுது. யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் கண்ணே. நேற்று நடந்ததே இருப்போம். இவ்வளோ கடைசி அந்த பிரேக்ஃபாஸ்ட் வகை நிறைய தின்னமா. அதான் கடைசி. இங்கே வந்து மக்களே, அது நெக்ஸ்ட் டே வந்து காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் போகலான்னு வெளியானோம். 10 மணி 9 மணி மேலே ஆச்சு. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களாம் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த யாருமே எழுந்துச்சி வரல. ஸோ அப்போ இந்த பாலம் வழியாக போயிட்டு அங்கிட்டு வந்து ஒரு பெரிய லேக் மாரி இருந்துச்சு. இந்த லேக்கை தாண்டி அங்கிட்டு போனோன்னா ஒரு கார்டன் மாரி இருந்துச்சு. இப்படி போனால் அப்படி வந்துடலான்னு அப்படி போயிட்டு திருப்பி ஹோட்டலுக்கே வந்துட்டோம். அந்த எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டோம். மாதிரி 2 நாள் அப்படி தான் இழுத்து அடிச்சாரு. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவங்க வச்சு நம்மளுக்கு அங்கப்பிரதேசம் பண்ண விட்றாங்கன்னு. அதுலேருந்து மாறியாச்சு. இது நாங்கள் திரும்பி ஹோட்டலுக்கே வந்துட்டோம். நேற்று காலையில் நல்லா பக்கையா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். அதான் கிடச்சினாங்க. திரும்பி வந்து சேரணுமே. இந்த மேப் வச்சா தான் வந்துருமா? மணி 8. ஆமாவா மக்களே? இந்த இடத்துல தான் நம்ம பிக் பாஸ் வந்து திருவிளையாடலை காட்டி விட்டாரு. சுற்றி சுற்றி அங்கே தான் வந்தோம். அப்புறம் வேறு வழி இல்லை, பசி எடுத்துருச்சு. ஏன்னா நேற்று சாப்பிடுது பாத்தில். ஸோ இங்கே ஹில்டன் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போயிட்டோம். முடியல. அது என்ன இது? வழக்க போல் எத்தனை நாடு போனாலும் எனக்கு பிடிச்சமானது அந்த ஸ்க்ராம்பிள் எக் தான். கடைசியாக பொறுக்கி அதை வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வேறு வழி இல்லாமல். மஷ்ரூம் நல்லா இருந்துச்சு. மற்றதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படின்ட்டு திருப்பி அதே வேலையை தான் நாங்கள் செஞ்சோம். 2 நாள் கழிச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் மிஸ்டர் பிக் பாஸ் வந்து விளையாட்டு காட்டிட்டார். அதுக்கு மேலே நான் பாதியை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் முட்டை மட்டும் தான் என்னால் சாப்பிட முடியும். அதுக்கு 100 வழி. முட்டை இந்த ஜூஸு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் சாப்பிட்ட சாப்பாடை. கொடுத்துருவோம். இந்த ஹாபு அவ்வளோ நேரம் கட்டுட்டு பாருங்க. ஹோட்டல் தானே போகணும். நீங்கள் சூப்பராக இருக்குது பார்த்து. இது பாருங்க, நாங்கள் ஆற்று வழியாக அங்கே போனோமா, பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோமா, இந்த தோட்டம் வழியாக சுற்றி திருப்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிட்டோம், ஹோட்டலுக்கே போயிட்டோம். இதை தான் பண்ணோம் நாங்கள். இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த பிரிஸோ டவுனுக்கு வருவோம். அதுதான் அந்த மீட் அப் பாயிண்ட். அங்கேருந்து வந்து அங்கே வர 20 நிமிஷம் பிடிக்கும். இப்போ இருந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து திருப்பி அதே அந்த சென்டருக்கு போக வந்து 20 நிமிஷம் பிடிக்கும். நாங்கள் ஆனால் பழைய போன வருஷம் பாய்ச்ச ரோடு அந்த சைட்டு போகவே இல்லை. அந்த இடத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த இடம் இன்னும் நல்லா இருந்துச்சு, கிளாஸாக இருந்துச்சு.
மக்களே இந்த வெள்ளைக்காரிங்களை பாருங்க, நாங்கள் ஃபோட்டோ பிடிக்கணுன்னு இந்த சைடில் போயிட்டு இப்படியே போயிட்டு நடந்து அப்புறம் ஏறி போகிறாங்க. நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு. எவ்வளோ நல்லவங்க. எங்கிட்டு போகிறான்னு தெரியல. நம்ம அங்கே சூப்பராக இருக்கு. மக்களே பாட்டு தான், இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க. என்ன பாட்டு போட்டால் கெத்தா வரும் சொல்லுங்க. நடப்பதில்லை கண்ணீளம் நினைவுகளை காதல் மனம் மறப்பதில்லை காதல் மனது காலம் பல காலம் இது வாழுவது பொழுது சோழ் மீது வாழும் ஜீவன் நீதான் அன்பே துணை நீயே அன்பே நீதானா நீதானா நெஞ்சே நீதானா நீ இன்றி நானேதான் எங்கே வாழ்வேனா. அதெல்லாம் உடஞ்சிருக்கு. போட்டிருக்காங்க பேரு என்ன டெம்பிள் சர்ச். டெம்பிள் சர்ச்சா? நாங்கள் 2 ஹவராக சுற்றிக்கிட்டே இருக்கோம். எங்கே சுற்றினாலும் நாங்கள் தங்குற இடம் தான் தெரியுது. வேறு ஒன்றுமே தெரிய மாட்டேது. பிரேக்ஃபாஸ்ட் இடம் தேடி தேடி ஒன்றுமே கிடைக்காம கடைசியாக போயிட்டு அந்த ஹில்டன் ஹோட்டல் இருக்கும்ல, அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். நிலமை அப்படி இருட்டு வாழ்க்கையாக ஓடுது. அதனால தான் ஃபியூச்சரை மாற்றி வச்சு எங்கள் லைஃப் இருட்டிலே ஓடுதுன்னு. பசியார இன்னும் கடை திறக்கலை. மணிங்க 9 ஆக போகுது. பாருங்க எல்லாம் கோசமாக தான் இருக்கும். ஏன் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. வேணாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு பாருங்க ஒரு கடை கூட திறக்கல. போனாதான் அப்புறம் பசி எடுக்கும். அப்புறம் பக்கத்துலேயே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ. எங்கள் வாழ்க்கை இருட்டா ஓடுது, அதனால தான் இருட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க ஃபோட்டோ பாருங்க கேமராவை. இதுதான் மக்கள் கூகுள் மேப்பை வச்சு காட்டுறேன்னு சுற்றி காட்டி. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, நாங்கள் பசியாறிட்டு ரூமுக்கு போகிறதுக்குள்ள திருப்பி பசி எடுத்துரும். டின்னரும் அதே மாதிரி தான். சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் நடக்கும்ல, ரூமுக்கு போகிறதுக்குள்ள திருப்பி பசி எடுத்துரும். இதே தான் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. இங்கே எங்கே அப்படி நம்ம நடக்கிறோம் சொல்லுங்கள். லண்டன் ஹோட்டல் அதிகமாக புக் பண்ணுறது நல்லது. அதான் நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, பிரிஸ்டாலில் வந்து அவங்க கிராஜுவேஷன்லாம் முடித்தோன்னே நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் மலேசியாவுக்கு வர ஒரு நாள் முன்னுக்கு போய்ட்டு லண்டன் அங்கே தங்கிட்டு அங்கேருந்து ஈட்ரோ ஏர்போர்ட் போகலான்னு அப்படி தான் பிளான் பண்ணோம். அப்புறம் அந்த லக்கேஜ் அந்த வெயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சரியாக வராது, டைம் பத்தாதுன்னு அந்த ஹோட்டலில் கேன்சல் பண்ணுறாங்க. நல்ல வேலை புக் பண்ணல. ஸோ பிளானை மாற்றியாச்சு. பஸ்ஸோ ட்ரெயினோ இந்த காரியம் எது இருந்தாலும் ஆளை கணக்கு பண்ணுறவனுக்கு லக்கேஜையும் சேர்த்து கணக்கு பண்ணுறாங்க. அதனால தான் வெள்ளைக்காரங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பேக்கோட மட்டும் போகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக போகிறாங்க. பார்த்துருக்கீங்க தானே. இன்னொரு மக்களே அந்த ஊரில் வந்து அங்கே உள்ளிங்க தான் வந்து பாத்ரூம் கழுவுறாங்க, இந்த ரோட்டுக்கு சுத்தம் பண்ணுறாங்க, குப்பை அள்ளுறது எல்லாமே அங்கே உள்ள ஆளுங்க தான் செய்கிறாங்க. நம்ம நினைக்கிற வெள்ளைக்காரங்க வந்து கோடீஸ்வரங்க அப்படின்னு இல்லை. நார்மல் வேலையை வந்து வெள்ளைக்காரங்க தான் செய்கிறாங்க. நம்ம தான் அவங்க கலரை பார்த்துட்டு பயங்கரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்க ஊரில் போய்ட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம ஊரில் கௌரவமாக வேலை வெட்டியே இல்லாமல் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களே வந்து அங்கே போய்ட்டு பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. நம்ம தான் வந்து இக்கிற மாட்டுக்கு அக்கறை பச்சை மாதிரி இங்கே அதை சுத்தம் பண்ணிட்டு இங்கேயே நம்ம நாட்டிலேயே வேலை செஞ்சுட்டு போயிடலாமே. அங்கே உள்ளவங்களை போய் பாருங்களேன், தெரியும். அங்கே உள்ள எல்லா வேலையும் வந்து அங்கே உள்ள பீப்புள் தான் செய்கிறாங்க. நம்ம மாரி ஆளுங்க போய் அங்கே மாட்டலை. அதனால தான் அவங்க ரொம்ப அந்த வெளியூர்காரங்கெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரீக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பெருசாலாம் வீடு ரெனிவேஷன் பண்ணிலாம் நாங்கள் பார்க்கல. அண்டர் கிரவுண்டில் ஒரு கதவு இருக்குது, உள்ளே போனால் வீடு இருக்குது, அந்த மேலே நடந்தே போகிறாங்க. எங்கே வேலைக்கு போகிறதாலும் வரதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காங்க அவங்க. அப்புறம் முக்கியமாக அந்த ரோடு தெரியுமா, அந்த வீல் சேர்லாம் பாய்க்கிறாங்க. அவங்களாம் சொந்தமாக தான் போகிறாங்க, சொந்தமாக
வராங்க. நம்ம ரோடு நடக்கிறோம், ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து அவங்களுக்கு நடப்பாதையெல்லாம் அவ்வளோ வசதி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் சைக்கிளிங் பண்ண அந்த ஊரில் நான் பார்த்துட்டு காடி கொஞ்சம் குறவு. லண்டன் அந்த டவுனுன்னா காடி சரியான காடி. இங்கெல்லாம் வந்து ரொம்ப காடி குறவாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று அந்த பாத் வந்து நார்மலி வந்து ரிட்டையர்மெண்ட் இடம்னு சொல்லுவாங்க. வயசான பணக்காரங்களாம் அங்கே தான் போய் ரிட்டையர் ஆகுவாங்களாம். அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாத்து இப்போ மிஸ் பண்ணுறோம். நான் என்ன பண்ணுறது, நம்ம எது நினச்சாலும் நடக்காது. வாழ்க்கை ஒரு பக்கம் நம்மளை தள்ளி கொண்டு போகுது. ஸோ நம்ம வாழ்க்கையை துரத்திக்கிட்டே ஓடணும். அதனால தான் மக்களே வாழ்க்கையை துரத்துறதுக்கு நம்மளுக்கு தெம்பு இருக்கணும், இல்லைன்னா வெறுத்துருவோம்னு நினைக்கிறேன் லைஃப்பை. அதனால வெள்ளைக்காரங்களாம் கோடீஸ்வரன்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம நாட்டிலே வந்து நம்ம வேலை செஞ்சோமா வந்து நம்மளும் நல்லா சுற்றி பார்க்கலாம். இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. நீருக்கு பஞ்சம் இல்லை. ஒரு ஆள் எங்கே மிஸ் ஆகுதுன்னா அவங்க ஹாஸ்டலில் தங்க போயிட்டாங்க. அப்புறம் வர இந்த டாப்ஸ் தான் மக்களே 16 வருஷம் நான் பொத்தி பாய்க்கிறேன்னு சொன்னேன். இது இந்த சில்வர் பாருங்க, இந்த பேண்ட் தான் வந்து இந்த ஜிப்பு போனது. நான் பாய்ச்சிருந்தேன், போச்சு பாஞ்ச அவரு தோச்சிச்சுல போய் ஒரு ஸ்மெல் வந்துச்சு தெரியுமா. நான் நினச்சேன் வந்து கலர் போயிடும்னு. ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்கிட்ட இருக்கு, ஆனால் வேலை செய்யுமா முடியும் உலக வாழ்க்கை நடனம், நீ ஒப்புக்கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும். மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழி, தெரிந்தும் மனமே கலங்காதிருமே. மனிதன் தினமும் அலையில் அலையும் குமிழி, தெரிந்தும் மனமே காலம் இங்கு தப்பவில்லை, யார் மீதும் தப்பு இல்லை, கால்கள் போன பாதை என்ற நிலை. Boom bam digga digga, boom bam digga digga.